ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா உள்ளிட்ட 16 நாடுகளின் வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை செயல்பாடுகள் குறித்து அமெரிக்க அரசு விசாரணையை துவக்கியுள்ளது. தேவைக்கு பல மடங்கு அதிக தயாரிப்பு வாயிலாக முறையற்ற வர்த்தக நடைமுறையை பின்பற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளது. பிற நாடுகள் தங்கள் பொருட்களுக்கு விதிக்கும் அதிக வரிக்கு எதிராக இந்தியா உள்ளிட்ட ஏராளமான நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டில் பரஸ்பர வரி விதித்திருந்தார். அதற்காக 1977ஆம் ஆண்டின் சர்வதேச அவசர நிலை பொருளாதார அதிகார சட்டத்தை அவர் பயன்படுத்தினார். இருப்பினும் டிரம்ப் பரஸ்பர வரி விதித்தது செல்லாது என்று கடந்த மாதம் அறிவித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்தது. இதையடுத்து வர்த்தக சட்டப்பிரிவு 122 பயன்படுத்தி இந்தியா உள்ளிட்ட அனைத்து வர்த்தக கூட்டாளிகளுக்கும் டிரம்ப் 10% கூடுதல் வரி விதித்தார். அந்த சட்டப்பிரிவின் கீழ் 150 நாட்களுக்கு மட்டுமே வரி விதிக்க முடியும். இந்த நிலையில் சட்டப்பிரிவு 301 கீழ் தற்போது இந்தியா உள்ளிட்ட 16 நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க வர்த்தக அமைச்சகம் விசாரணையை துவக்கியுள்ளது. இதன் வாயிலாக தற்போது அமலில் இருக்கும் 10% வரி காலாவதியான பின் இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி டிரம்ப் கூடுதல் வரி விதிப்பை தொடர முடியும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் சோலார் செல் உற்பத்தி திறன் தற்போது உள்நாட்டு தேவையை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக உள்ளது. இது சர்வதேச சந்தையில் அளவுக்கு அதிகமான ஏற்றுமதிக்கு வழிவகுக்கலாம் என கவலை தெரிவித்து வரும் அமெரிக்கா விசாரணையில் இந்த விவகாரத்தையும் சேர்த்துள்ளது. இது தவிர ஸ்டீல், பெட்ரோ கெமிக்கல்ஸ், ஜவுளி மற்றும் வாகன உற்பத்தி துறைகளும் இந்த விசாரணையின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக கப்பல் போக்குவரத்து தடைபட்டுள்ளதால் இந்தியாவிலிருந்து முட்டை ஏற்றுமதி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து கப்பலில் 77 கண்டெய்னர்களில் அரபு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 3.50 கோடி முட்டை நடுக்கடலில் 12 நாட்களாக சிக்கியுள்ளது. முட்டைகளை அனுப்பி வைக்க மத்திய அரசு உதவ வேண்டும் என முட்டை ஏற்றுமதியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் கூறியதாவது: நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப் பண்ணைகள் உள்ளன. இவற்றில் 10 கோடி கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. தினமும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நாள்தோறும் 70 லட்சம் முட்டை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதியான 3.50 கோடி முட்டைகள் நடுக்கடலில் காலாவதியாகும் ஆபத்தில் உள்ளதால் ஏற்றுமதியாளர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். எனவே மத்திய வேளாண்மை ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் முட்டைகளை உரிய நாட்டுக்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.